ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னை பற்றின குயிக் இன்ட்ரோ தான் கொடுக்க போகிறேன். நான் யார், நான் எதுக்கு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், இதில் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வரும், இது எல்லாமே தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். என் நேம் கவிதா. இப்போ நான் கனடாவில் வாட்டர்லூ ரீஜியனில் இருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ், டே டு டே விலாக்ஸ், அப்புறம் ட்ராவல் வீடியோஸ், தென் ஜாப் ரிலேட்டட் திங்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கூலிங் எல்லாமே விழுப்புரமில் பண்ணேன். காலேஜ்க்காக சென்னைக்கு மூவ் பண்ணோம், முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தென் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கனடாக்கு மூவ் பண்ணிட்டேன். கனடா வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்ததா, நான் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி இங்கே ஜாப் எடுத்தேன், இதெல்லாம் தான் நான் இங்கே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேரேஜ்க்கு முன்னாடி எந்த ஒர்க்குமே பண்ணாமல் ஜாலியாக ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி அடுத்த நாள் எழுந்துச்சி ஆஃபீஸ் போகிறது, இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருந்துச்சு. நான் பெருசாக குக் பண்ணதெல்லாம் கிடையாது. காலேஜ் டேஸில் குக் பண்ணியிருக்கேன், பட் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதுக்கான டைம் செட் ஆகலை. நான் அதுக்கப்புறம் குக் பண்ணதெல்லாம் கிடையாது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு குக் பண்ணிவிட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு க்ராசரிஸ்க்கு நம்ம தான் போகணும். இப்போ அடிஷ்னலாக யூடியூப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நானாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன், இதுக்கு நடுவில் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஹெல்த்தை பார்த்துக்கிறது, இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியுதா, இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த யூடியூப் ஜேர்னி சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் இந்த ஜேர்னியில் நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணலாம். லெட்ஸ் சி என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோடய ஜாப் பற்றி நான் ஒரு குவிக் ஓவர்வியூ கொடுக்குறேன். நான் வந்து குவாலிட்டி அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போது பாதி பேருக்கு மைண்டில் வர்றது மேனுவல் டெஸ்டிங்கா இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கா அப்படிங்கிறது தான். என்னோடய ரோல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இது மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியல. லைக் இப்படி ஒரு ரோல் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். என்னென்னா இந்த ரோல் வந்து இன்டர்னல் குவாலிட்டி ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆட்லலாம் நிறைய பார்த்துருப்போம், அண்ட் பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ப்ராடக்ட் அப்படின்ட்டு ஐஎஸ்ஓவில் நிறைய இருக்குது. இப்போ ஜென்ரல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ 9001, அதை தவிர சேஃப்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஆஃபீஸில் இப்போ நான் முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மேனுஃபேக்சரிங்கில் 6 months ஒர்க். ஸோ லைக் ஒரு ப்ராடக்ட் நம்ம கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுறோன்னா அது வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஆஃப் மீட் பண்ணுதா இல்லையாங்கிறத நான் ஆடிட் பண்ணிவிட்டு சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஜாப். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த ரோல் வந்து லைக் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, பட் நிறைய பேருக்கு தெரியலங்கிறனால நம்பர் ஆஃப் பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அண்ட் துபாயிலலாம் இதுக்கு ரொம்ப வந்து வேல்யூ அதிகம். பட் இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சரிங்க்கு தான் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் எப்படி இந்த ஜாப் எடுத்தேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு கூட வந்து அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு 1 year-ஆகவே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணிட்டு இருக்கு. பட் அதுக்கான கான்ஃபிடென்ஸ் இல்லை. பிகாஸ் நான் ரெகுலராக வீடியோ போடுவேனா, எனக்கு அதுக்கு டைம் இருக்குமா, என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன். சடனாக ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்மளால் ஏன் பண்ண முடியாது, நம்மளால் முடியும், நம்ம அதுக்கான டைமை க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஜேர்னியில் சக்ஸஸ் ஆகுறேனா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ எடுக்கும் போது அன்றைக்கி நைட்டு தோசை அண்ட் வெஜ் குருமா தான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட் ஷிஃப்ட், அதனால் எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ரொட்டேஷனல் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நைட் ஷிஃப்ட் வர டைமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். மிட் நைட்டுக்கு ஸ்நாக் ஃப்ரூட் கட் பண்ணி கொடுத்துட்டு தென் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 11:30 12 கிட்ட ஆயிடுச்சு. வீடு இப்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ரீசன், நான் முன்னாடிலாம் டெய்லி நைட் அப்படிலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். பட் நாங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவோம், அவங்க வீட்டு எப்போ போனாலும் க்ளீனாக இருக்கும். வந்து ஆசையாக இருக்கும் எப்படி அவங்க இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே ரீசன், எவ்ரிடே நைட் எவ்வளோ லேட் ஆனாலும் அவங்க க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பாங்களாம். ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. பட் இப்போவும் சம் டேஸ் முடியும், சம் டேஸ் முடியாது. முடியலன்னா ஓகே விட்டுருவேன், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு ட்ரை தான். எல்லாமே ட்ரை தான். எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்.
நைட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போனாலே நல்லா பீஸ்ஃபுல்லாக தூக்கம் வரும். மார்னிங் எந்திரிக்கும் போதும் எல்லாமே நீட்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம், எந்த க்ளீனும் பண்ண தேவையில்ல. இப்படி தான் என்னோடய டே அன்றைக்கி போச்சு. ரொம்ப நாளாக மெஹந்தி வைக்கணுன்ட்டு தோணிகிட்டே இருந்துச்சு. நான் இந்தியா போயிருந்த போது வாங்கிட்டு வந்தது, பட் வைக்க டைமே இல்லை. பிஃபோர் மேரேஜ்லாம் எனக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போல்லாம் நான் வைப்பேன். இட்ஸ் லைக் எனக்கு எப்பயுமே ஃப்ரீ டைம் அப்படி தான் இருந்தது. பட் இப்போ லைக் நான் அதை வாங்கி ஒரு 4-5 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. பட் என்னால் வைக்கவே முடியல. அன்றைக்கி லீவ் இருந்துச்சு, சரி அதான் வைக்கலாமேன்னு வச்சேன். என்னோடய மெஹந்தி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் போடுறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another video. Bye.